ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திக் தான். ஸோ இவர் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக கார்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமில் வந்து மாட்ட தெரிஞ்சார். அவர் வந்து அது ஸ்கேம்னு எப்படி கண்டுபிடிச்சாரு, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாருன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, யாரெல்லாம் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டடீஸ்க்காக பே பண்ணி படிக்கிறோம், படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறோம். அதுலேயுமே சில பேர் வந்து ஸ்கேம் பண்ணி அதுலேயுமே நம்மக்கிட்ட வந்து பணம் எடுக்கணும்னு நினைக்கும் போது தான் வந்து எனக்கே இன்னும் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இருக்கிறவங்கள விட இல்லாதவங்ககிட்ட எடுக்கும்போது அதோட வலி வந்து அதிகமாக இருக்கும். இது அவங்களாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம கார்த்திக்கிட்டே கேட்டுடலாம் என்ன மாதிரி ஸ்கேம் அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. ஸோ கார்த்தி, நீ சொல்லு, உனக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கேம் வந்து உனக்கு பண்ண பார்த்தாங்க, அதுலேருந்து நீ எப்படி வெளியே வந்த? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு தான் அந்த ஸ்கேம் நடக்க பார்த்துச்சு. பட் ஆனால் நம்ம அதை முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது வந்து ஒரு ஸ்கேமுன்ட்டு. ஸோ அதனால் அதோடைய ட்ராப்பில் நம்ம உள்ளே போகலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து படிச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஒன்று முடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க படிச்சிட்ருக்க அந்த ஸ்கூல்லேயே சொன்னாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் ஜாப் தேட ஆரம்பிங்கன்னு. ஸோ நம்ம நார்மலாக நாக்கரி, லிங்க்டின்லலாம் போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் பண்ணப்போ அவங்க அந்த 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 பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பேர் வந்து அதில் வந்து ஜாப் பார்க்குறவங்களும் சரி, கம்பெனிஸு எல்லாமே வந்து அவங்க அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் அதுக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம அதை கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் என்னோடய ஒய்ஃப்க்கும் கால் வந்துச்சு. இது மாதிரி நாங்கள் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் அதுலேருந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலை. இவங்க அந்த அந்த கம்பெனிக்கு இவங்க அப்ளை பண்ணலை. பட் ஆனால் அவங்க வாண்டடாகவே இவங்க வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து எங்களோட ரோலுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமான்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ அந்த டைம் அந்த கால்லேயே முடிஞ்சிருச்சு. ஹெச்ஆரே டேரெக்டாக ஃபோன் பேசி, நான் வந்து இந்த கம்பெனியோடைய ஹெச்ஆராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்பயே முடிச்சிட்டாங்க ஹெச்ஆர் ரவுண்டு. நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கேமரா ஆன் பண்ணி, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் சிஸ்டமில் அப்படின்னு சொன்னாங்க, டெக்னிக்கல் டெஸ்ட்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் டெஸ்ட் ரவுண்டு கண்டக்ட் பண்ணுறதுக்காக மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. மெயில் அனுப்பிச்சாங்க, லிங்க்ஸ் எல்லாமே வந்தது. அந்த டெக்னிக்கல் ரவுண்டும் கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் ரிசல்ட்டும் வந்துச்சு. அதுலேயும் ஓகே, நீங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் லெவல் இருக்கும்னு சொன்னாங்க. மேனேஜர் லெவல் ரவுண்டு வந்து இருக்கும். ஸோ என்னோட டீம், உங்கள் டீமுடைய அடுத்தது டெஸ்ட் வீடியோ கால், மூணாவது மேனேஜர் அவர் வந்து ஆக்சுவலி அந்த டெக்னிக்கல் பர்சன், அந்த டீமில் இருக்கிற டெக்னிக்கல் பர்சனு. ஸோ சீனியர் பர்சன் கூட. ஸோ அவர் கூட வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அவரோட காலும் வந்துச்சு நெக்ஸ்ட் டே. சேம் அதே மாதிரி வெல் ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அவங்க வந்து அவர் பேசும்போது ஆமாம், பயங்கரமாக அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாங்க. அந்த வே ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ரெண்டாவது அந்த டேர்ம்ஸு, அவங்க அந்த அந்த ஜாபுக்கான ரோலுக்கான என்னென்ன தேவைகள் இருக்குமோ, இவங்க என்னென்ன அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்பிடுவோம். ஸோ ஓகே, இது வந்து கரெக்டான இதுதான்ட்டு. ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரிசல்ட் சொல்கிறோம், இது எல்லாமே டோட்டலாக நாங்கள் கணக்கு பார்த்துட்டு நீங்கள் இந்த ரோலுக்கு சூட் ஆவீங்கன்னு சொல்லி தேர்ட் டேக்கு பாஸ் ஆகிறோம். தேர்ட் டே பாஸ் ஆகும்போது அவங்க கால் பண்ணி அப்போ தான் வந்து உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதெல்லாம் கேட்டாங்க. இவங்களும் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை சொல்லிட்டாங்க. சொன்ன ஒரு 1 ஹவர்லேயே ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சரி, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரி. ஸோ ஒய்ஃபும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் 5 to 6 LPA தான். ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணது 8.5 LPA. கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்து, சரி, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன் டைப் ஆஃப் ட்ராப். நம்ம கேட்டதை விட அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரை நம்மளால் மறுக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ட்ராப் அது. இவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நமக்கு க்ளோஸாக இருக்கிற பர்சன் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஃபுல்லாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து ஹெச்ஆர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸு, அப்புறம் ஸ்டடீஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாமே ஹெச்ஆர் டிஸ்கஸ்
அசஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் குறையுதுன்னாங்க. என்ன சர்டிஃபிகேஷன் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அந்த ஜாப் ரிலேட்டான ஒரு டைப் ஆஃப் கோர்ஸு, அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், நீங்கள் முடிக்கலை. பட் ஆனால் நத்திங் இஷ்யூ, நாங்கள் வந்து உங்களுக்கு டைம் தரோம், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த கோர்ஸை முடிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஹெச்ஆர் வந்து கரெக்டாக வந்து 15 days டைம் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க அது என்ன கோர்ஸு என்ன பண்ணணுன்ட்டு. ஹெச்ஆர் என்ன சொன்னாங்க, நாங்களே அந்த கோர்ஸ்க்கான லீடு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனி கூட டைப் ஆகிருக்கிற ஒரு ஸ்கூல் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ அப்படின்னு அவங்க வச்ச ஒரு வித்தின் ஒரு 5 minutesலேயே அங்கேருந்து கால் வந்துருச்சு. அந்த ஸ்கூல்லேருந்து கால் வந்துட்டு நீங்கள் வந்து ஆஃபர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஹெச்ஆர் எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து இவ்வளோ ரூபாய்க்கு இத்தனை டேஸில் நாங்கள் இதை ஆஃபர் பண்ணுறோம், வித்து லைசன்ஸோடு உங்களுக்கு நான் தரோம் அப்படின்னு சொல்லி போர்ட்டல் லிங்க்லாம் கொடுத்தாங்க. அந்த போர்ட்டல் லிங்க்லாம் போய் பார்த்தாலே அதில் வந்து ஒரு சில கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் தெரியுது நமக்கே. இவ்வளோ பேர் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை அட்டன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு இவங்க வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருக்குது. அதில் அதுலேயே நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆஃபர் லெட்டர்லேயே வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம ஆஃபர் லெட்டரை வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் இல்லை, ஸோ அதை நம்ம படித்து பார்க்க டைம் ஆகும். ஸோ ஒய்ஃப் அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படித்து பார்த்தாங்க. அதில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸு. அது ஜாப் வந்து ஃபுல் டைமுக்கு பதில் பார்ட் டைம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் சேல்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வருது. ஸோ சம்வாட் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி கண்டென்ட் வருது. ஒரு சில இடத்துல வந்து போட்டிருக்கிற இங்கிலீஷ் பாஷையே புரியல, கூகுளில் போட்டால் கூகுளுக்கே தெரியல, அது என்னன்னே தெரியல, எசக்கு பசக்காக ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஆஃபர் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபார்மேட்டே இல்லை. அது பார்த்தாலே தெரியுது. அவங்க பஜாஜ் ஃபின்சர்வ்னு பஜாஜோடைய சிம்பிளை மட்டும் போட்டாங்களே தவிர கரெக்டான அதோட அட்ரஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நார்ம்ஸ் அது எதுவுமே அதில் மென்ஷன் ஆகலை. இவங்க என்ன சொன்னாங்க, எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்லேயே கிடையாது, பூனேலேயோ கொல்கத்தாலேயோ எங்கேயோ இருக்குது. ஸோ இதெல்லாமே பயங்கரமாக எங்களுக்கு அடிபட்டுச்சு. இது ஒரு வேளை ஸ்பேமாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் அப்போயே வந்துருச்சு. ரெண்டாவது, அந்த கோர்ஸ் எங்களை வந்து பண்ண சொன்னாங்கள்ல, அந்த ஸ்கூல் எங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணி எங்களை புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அந்த கோர்ஸுக்கான விலை வந்து 28,000 ரூபாய் அவங்க சொன்னது. 28,000 நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது பண்ணும். ஹெச்ஆர்கிட்ட என் ஒய்ஃப் ஆப்ஷன் கேட்குறாங்க, மேம் இது மாதிரி எனக்கு வந்து இதை நான் வந்து வெளியில் நான் பண்ணிக்கிட்டுமா, வேறு எங்கன்னா விசாரித்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அவங்க டைமே கொடுக்கல. ஆக்சுவலி நீங்கள் அதை வந்து இமிடியேட்டாக நீங்கள் ஆஃபரையும் அக்செப்ட் பண்ணி ஆகணும், நீங்கள் உடனே வந்து இதையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை டைமே கொடுக்காம இவங்க ஃபோனை வச்ச உடனே அவன் ஃபோன் அடிக்கிறான், அவன் ஃபோனை வச்ச உடனே இவங்க ஃபோன் அடிக்கிறான், மாற்றி ஒரே இடத்துல இருந்து எல்லோரும் பேசுகிற மாதிரியே அதுக்கு ஒரு ஃபீலு. ரொம்ப ஒரே இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் தான் தனா இருக்கால, நம்ம ஃப்ரெண்டு தனா இருக்கார். ஸோ அவரை நாங்கள் லைனில் எடுத்தோம். ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ தான் அவர் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணார். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் வந்து ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா டைம் கொடுப்பாங்க, கம்பல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்களே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, இந்த ஸ்கூலில் தான் நீ பண்ணணும், இதை தான் பண்ணணுன்ட்டு. அதனால் அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப தெரிய வந்தது, இதுதான் வந்து விஷயம், அப்போ நம்மளை வந்து யாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து நீங்கள் ஹெச்ஆர் என்ன சொன்னாங்க, ஃபைனலாக நீங்கள் இதை வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, நான் வேறு கேண்டிடேட்டுக்கு நான் அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அன்ப்ரொஃபஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டோம், சரி இது ஸ்பேம் தான் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு திருப்பியும் கால் போட்டோம். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃபோன் எடுக்கலை, ஹெச்ஆரும் ஃபோன் எடுக்கலை, அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களும் ஃபோன் எடுக்கலை. ஆமாம், ஃபோன் எடுக்கலை. அவங்க அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஹெச்ஆருக்கு நெக்ஸ்ட் டேவும் ஃபோன் பண்ணோம், மெசேஜும் அனுப்பிச்சோம். சரி, வி ஆர் வில்லிங் டு டூ தட் கோர்ஸு, ஸோ நாங்கள் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணுன்றது சொல்லுங்கள். சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க அடுத்தது கேட்போம் நம்மன்றோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸே வரல. ஸோ அப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து பக்கா ஸ்பேம் அப்படின்ட்டு. ஸோ இதுவே நம்ம காசு கட்டியிருந்தோன்னா அடுத்தது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம காசு கட்டியிருப்போம், அந்த கோர்ஸ் இவங்க கொடுக்குற மாதிரி அந்த வெப்சைட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டே ஃபேக் மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததுன்னா அமௌண்ட்டு, அந்த வெப்சைட்டே க்ளோஸ் ஆகிருக்கும்.
கண்டிப்பா. ஓப்பனே இருக்குது. மேபி இன்கேஸ் நல்ல வெப்சைட் தான், அது நல்ல கோர்ஸ் தான் அப்படின்னா பண்ணால் கூட ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாமே ஓகே, இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் வந்து மெயினு. நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களும் எல்லோரும் ஐடியில் இருக்கவே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ஸ்பேம்னு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா நமக்கு வேலை கிடச்சா போதுன்ற எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளோ பசங்க இருக்காங்க பாவம். அவங்களாம் வந்து இந்த காசை கட்டிட்டோன்னா, இந்த கோர்ஸை படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து 8.5 எல்பிஏல ஒரு வேலை கிடச்சிரும். நம்ம ஃபேமிலி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், நம்மளுடைய ஃபேமிலியை வந்து நம்ம கொண்டு போயிடலாம், நம்மளால் ஒரு பெட்டர் லைஃப்பை கொடுக்க முடியும் ஃபேமிலிக்குன்ற எவ்வளோ கனவில் இருப்பாங்க பசங்க. அவங்களாம் ஈஸியாக ட்ராப்பில் இதில் மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரியும் வருது, ஒரு டைப் ஆஃப் ஸ்பேம் வருது. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ ஆக்சுவலாக கார்த்தி ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, ஜாப் தேடிட்டு இருக்கவங்களும் சரி, ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம வந்து ஜாப் கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கோர்ஸ் செல் பண்ணி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கால்ஸ் வருது, ஏதாவது ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். லிங்க்டின்னை செக் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனி முதல் லிங்க்டின்ல இருக்கா, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரீசெண்டாக என்ன மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, கிளாஸ் டோர் இது மாதிரி வெப்சைட்லாம் போயிட்டு அந்த கம்பெனிஸ் பற்றின ரிவ்யூஸ் பாருங்கள். பிகாஸ் நம்ம எதுவுமே பார்க்காம பிளைண்டாக ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான ஜாப் இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு ஜாப்ன்றது உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி தான் வரணுமே தவிர நீங்கள் அடிஷ்னலாக பணம் கட்டியோ இல்லை சடனாக அப்ஸ்கில் பண்ணி வித்தின் ஒரு 10 டேஸ்லேயே வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிருவோம், உங்களுக்கு வந்து அடுத்த ஜாப் கிடச்சிரும் அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. பணம் கட்டி எதையுமே கிடைக்கணும்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நம்மளை வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. பட் இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்களை அப்ஸ்கில் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கார்த்தி. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஜாப் தேடுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உன்னோட ஒய்ஃபோட பெயின் என்னன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நானுமே காலேஜ் முடிச்சு ஜாப் தேடும்போது எனக்குமே இது மாதிரி நடக்க தெரிஞ்சுது. பட் ஆனால் இந்த அளவுக்கு நடக்கலை. ஒரு 1 டேலேயே தெரிஞ்சிச்சு அது ஸ்கேமுன்னு. பட் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ வச்சு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி நம்ம அதை ஜாப் கிடச்சின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்கேமுன்னு தெரிய வரும்போது ரொம்ப பெரிய பெயினாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜாப் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.